இதில் சொல்லியிருக்க எல்லாமே இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பியூட்டி டாக். இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு விதத்தில் அழகுதாங்க. சில பேருக்கு கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், சில பேருக்கு மூக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சில பேருக்கு லிப்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும், டீத் வரிசையாக எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே மூக்கு மூலியமாக எடுப்பாக தான் இருப்போம். ஆனால் நம்ம அழகை கெடுக்கிற ஒரு விஷயம் பிக்மெண்டேஷன், மங்கு. சருமத்தில் நம்மளோட ஸ்கின்ல மங்கோ இல்லை கருப்பு கலரில் நிறைய பிளாக் ஸ்பாட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்மளோட அழகை அது டோட்டலாக கெடுக்கும். பார்த்த உடனே நம்ம எடுப்பு தெரியாது, நம்ம மூக்கு அழகா இருக்கா, இது நம்ம ஃபேஸ் தெரியாது. அந்த பிக்மெண்டேஷன், அந்த மங்கு, அழுக்கு, அதுவும் இல்லாமல் பிளாக் ஸ்பாட் இருந்தால் இதுதாங்க தெரியும் முன்னாடி. இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அழகு தெரியவே தெரியாது. அப்போதான் நம்ம அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு காரணம் நம்ம ப்ராப்பராக சரியாக க்ளீனாக வச்சுக்கல நம்மளோட சருமத்தை. சில பேருக்கு தெரிஞ்சே க்ளீன் பண்ண மாட்டோம், சில பேர் தெரியாமல் இப்படிதான் க்ளீன் பண்ணணும் தெரியாமல் க்ளீன் பண்ணாமல் இருந்திருப்போம். நம்ம ஸ்கின்னை அழகா வச்சுக்கிட்டாலே ஃபேஸ் பார்க்க அவ்வளோ அழகா நல்ல மூக்கு மொழிலாம் எடுத்து கொடுத்து சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கின்னு தான் ரொம்ப முக்கியம். இந்த மங்கை நிறைய பேர் மச்சோன்னு நினச்சிக்குவீங்க. ஃபேஸில் அப்படி படிஞ்சிருக்கும். சில பேருக்கு மூக்கில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், இப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். சில பேருக்கு அப்படியே புள்ளியாக இருக்கும். சில பேருக்கு அப்படியே படிஞ்சு அது ஒரு கரை மாதிரி, ஒரு மச்சம் மாதிரி இருக்கும். நெத்தியிலலாம் வந்துடும், ஃபேஸ் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி ஆகிடும். இது சில பேர் மச்சம், இது போகாது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ உங்களுக்கு பிறக்கும் போதே ஒரு விஷயம் இருக்குது, ஸ்கின்னோட இருக்குன்னா அதுதான் மச்சம், அதுதான் தழும்பு. இடையில உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த மாதிரி வந்திருந்தா அது இந்த மாதிரி அழுக்கு சேர்றதுனால தான் வந்திருக்கு. அது எப்படி அழுக்கு சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சருமத்தோட ஓட்டையில் அழுக்கு சேர்ந்து அது படிஞ்சு அப்படியே நம்ம ஃபேஸில் ஒரு பிக்மெண்டடாக நம்ம அப்படியே ஒரு மங்கு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது நம்ம ஸ்கின்ல பல வருஷமாக தங்கியிருக்க அழுக்கு. அது ஒரு மச்சம் இல்லை, அது எனக்கு போகவே போகாது, இதெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு அதை நம்மளால சரி பண்ண முடியும். இதை வராமல் தடுக்கிறதுக்கு ஸ்கின் கிளீனிங் ரொம்ப முக்கியம். போஸை ஓப்பன் பண்ணி நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம கிளீன் பண்ணணும். இப்போ அடிக்கிற பொல்யூஷன் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக போஸை ஓப்பன் பண்ணி நம்ம கண்டிப்பாக கிளீன் பண்ணியே ஆகணும். சில பேருக்கு விட்டமின் டிஃபிஷியன்சினால வரும். ஸ்கின்னுக்கு தேவையான அந்த விட்டமின் சி, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் இன்டேக்கு எடுத்துக்கல. அந்த விட்டமின் டிஃபிஷியன்சி நிறைய இருக்கு, ஸ்கின்னுக்கு தேவையான போஷாக்கு கிடைக்கவே இல்லை. அப்படின்னாலுமே ஸ்கின்ல இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட் வருது, மங்கு வருது, மச்சம் வருது, இதெல்லாம் வரும். ஓகேவா? அப்படியே சின்னதாக புள்ளி வந்துட்டா சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கஷ்டம் அப்படின்னு. அதுக்கு பேசிக் என்னன்னா, நம்ம சரியாக சாப்பிடல, அப்போ குறைபாடு இருக்கு, நம்மளுக்கு ஸ்கின்ல டிஃபிஷியன்சி இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி வருது. உண்மையான அர்த்தமே அதுதான். ரொம்ப சிம்பிளா ப்ராப்பரா எப்படி நம்மளோட ஸ்கின்னை கிளீன் பண்றதுன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஸ்கின்ல தங்கியிருக்கு இல்லையா அழுக்கு, இதை நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஹோம் ரெமடி, சிம்பிளான ஹோம் ரெமடியால் சரி பண்ண முடியும். இன்னொரு மைண்ட் செட்டப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் இல்லை 2-3 வருஷமா படிஞ்சிருக்க அழுக்கு தான் இப்படி மங்கா தழும்பு மாதிரியே ஃபார்ம் ஆயிடும். என்னதான் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் போகல, என்ன மெயின்டைன் பண்ணாலும் போகல அப்படின்னா அது அந்த அளவுக்கு மச்சம் மாதிரி உங்களோட ஸ்கின்ல படிஞ்சிருக்கு. அப்ப அதை போக்க வைக்கிறதுக்கு மினிமம் 1 மந்த்னாவது ஆகும். ஆனா 7 டேஸ்லேருந்தே உங்களால அந்த மங்கு கொஞ்சம் கொஞ்சமா போறத பாக்குறதுக்கு கண்டிப்பா முடியும். நிறைய பேர் இந்த மங்கு போறதுக்காக பார்லர்ல போய் ப்ளீச் பண்ணுவாங்க. அது நம்மளோட ஸ்கின்னை டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும். யாருக்காவது பார்லரில் போய் ப்ளீச் பண்ணி ஸ்கின்னை டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் போயிருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. போகாது. ஸோ அது சும்மா சொல்கிறது தான், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போகும், சும்மா சொல்கிறது தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. நீங்கள் பார்லர் போய் ப்ளீச் பண்ணுறீங்க, அது என்ன ஒரு ஆசிட் பேஸ்டு தான். ஸோ அதை நல்லா அப்படி மேல் உள்ளது எல்லாத்தையும் அப்படி பிச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் அது நம்ம யூஸ் பண்ணுறாங்க, ப்ளீச் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் நேச்சுரல் ஆசிட் இருக்கிற மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ப்ளீச் பண்ணி ஸ்கின்னை நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெமடியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சூப்பராக அந்த பிக்மெண்டேஷன் நம்ம கிளியர் பண்ணலாம்.
இந்த ரெமடியோட சேர்த்து கண்டிப்பாக அடுத்து நான் சொல்ல போகிறேன், அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அந்த க்ளீனப் விஷயத்தையும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக பண்ணணும். இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 மந்தில் பிக்மெண்டேஷன் வந்து 60% 70% வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு 30% நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க, ஸ்கின்னை க்ளீனாக வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆகிடும். நேச்சுரல் ஆசிட் வந்து நிறைய இருக்கு. லெமன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அது மேற்கொண்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். பிளாக் ஸ்பாட் இருக்கு நிறைய, அங்கங்க வந்து எனக்கு கருப்பு கருப்பா இருக்கு, இதுவும் வந்து கிளீனிங் வந்து சரியா பண்ணல, அதனால வருதுதான். இதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ரெமடி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்காக நம்ம எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து உருளைக்கிழங்குல நேச்சுரல் ஆசிட் இருக்குது, அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ளீச். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு, சந்தனம், தக்காளி, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நேச்சுரல் ப்ளீச். இதில் நம்ம எடுத்துக்கிறது வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஸ்கின் லைட்டனிங்க்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, மேலே வந்து மண் இருக்கும், நீங்கள் தோலெல்லாம் ரிமூவ் பண்ண வேணாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாதீங்க, அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல மாவு மாதிரி தான், உருளைக்கிழங்கு வந்து மாவு ஐட்டம் தானே, ஸோ வந்து மாவு மாதிரி நம்மளுக்கு அரைஞ்சி வந்துடும். இதை வந்து நீங்கள் சின்ன ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ண வேணாம், பெரிய ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதோட அந்த மாவு அந்த கன்சிஸ்டன்சிலாம் உள்ளே போயிடட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ வந்து சக்கை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வரும். ரொம்ப சக்கை மாதிரி இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து தண்ணி தனியாக, கீழே வந்து அந்த மாவு தனியாக நம்மளுக்கு உறைஞ்சிருக்கும். இப்போ மேலே இருக்குது பார்த்திங்களா லிக்விடாக, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து இந்த படிஞ்சிருக்கு பார்த்திங்க, அது கூட கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். இதை வந்து நம்ம நைட் க்ரீம் வந்து செய்ய போகிறோம். ஏன் நம்ம ஒரு பேக்காக செய்யாமல் நைட் க்ரீமாக செய்கிறோம் அப்படின்னா, அது வந்து நைட்டு ஃபுல்லாக இருக்கும்போது இன்னமுமே நம்மளுக்கு எஃபெக்டிவாக அது வந்து வேலை செய்யும், சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி வந்து ஆட் பண்ணிக்கோ, அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முல்தானி மட்டி வந்து ஒரிஜினலாக இருக்கணும், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரிஜினலாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வேலை செய்யும். இப்போ இது கூட 2 சிட்டிகை வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே நேச்சர்ஸ் தத்துவா பிராண்ட்லேருந்து ஆட் பண்ணுறேன், அதுதான் நான் வந்து ரீசெண்டாக ரொம்ப யூஸ் பண்ணுறேன், அதனால் அதுதான் நான் வந்து நம்புகிறேன், ஆட் பண்ணுறேன், நல்லாயிருக்கும் அது. இப்போ இது கூட நம்மளுக்கு நைட்டு ஃபுல்லாக இருக்கணும், ஸோ கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஜெல் மாதிரி இருக்கணும், அதுக்காக நம்ம வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஹனியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. முல்தானி மெட்டி, ஹனி இது ரெண்டுமே நேச்சுரல் கிளென்சர், நம்மளோட ஸ்கின்னை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணும், அழுக்க ரிமூவ் பண்ணும். அம்மாப்பட்ட தழும்பு கூட மஞ்சள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மறைஞ்சிருங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட பிக்மெண்டேஷனை மஞ்சள் வந்து எடுத்து விடும், டேனை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால் மஞ்சள் 2 சிட்டிகை ஒரிஜினல் மஞ்சளை வந்து ஆட் பண்ணுறோங்கிறனால நல்லாயிருக்கும் இந்த க்ரீம் நம்மளுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனோ இல்லை அரை ஸ்பூனோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெயும் சேரும்போது தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு கிளென்சருங்க, சூப்பராக கிளென்சர் பண்ணும், மாய்ஸ்சராக நம்ம ஸ்கின்னை வந்து வச்சுக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக இது நம்மளோட ஸ்கின்னில் வந்து இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை க்ளீனும் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு க்ரீம் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த க்ரீமை ஒரு குட்டி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் செய்கிறீங்க, அதை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள், அடுத்த நாள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதனால் நீங்கள் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சுருக்க வேணாம். டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னமுமே நல்ல பெனிஃபிட் இருக்கும், நல்லது தாங்க, ரொம்ப ஈஸி தான், பார்க்குறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளோட நைட் க்ரீம் பிக்மெண்டேஷன், பிளாக் ஸ்பாட் எல்லாத்துக்கும் உள்ள நைட் க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ஸ்கின் லைட்டனிங், ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் கூட, ஆனால் இதை வந்து நீங்கள்
நல்ல ஸ்கின், அதாவது இந்த பிக்மெண்டேஷன் பிளாக் ஸ்பாட்லாம் இல்லாதவங்க, ஸ்கின் லைட்டனிங்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் ஸ்கின் லைட்டனிங் வந்து சூப்பராக கொடுக்கும். ஓவர் நைட் அப்படி நீங்கள் வேணான்னா ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுருக்க வேணாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஓவர் நைட் வச்சுருக்காம ஒரு 1/2 hour விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் லைட்டனிங் வந்து செம்மையாக கொடுக்கும் இந்த க்ரீமில். அவ்வளோ மாய்ஸ்சராக எவ்வளோ ஷைனிங்காக ஒரு க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். பொட்டேட்டோ வந்து நேச்சுரல் ஆசிட் இருக்குது. அதிகமாக நம்மளோட ஸ்கின்ல அதுவும் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ராங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம வீடியோ போடுவோம்ல, அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கிற ஸ்கின்னுக்கு நேச்சுரல் ஆசிட், நேச்சுரல் ப்ளீச் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா, டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த போஸ் வந்து ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் வந்து நல்ல ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஆப்பிள் சிடர் ஃபேஸ் வாஷ் மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு வாவோட ஆப்பிள் சிடர் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கும். எப்போதுமே பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அது கருத்து போன மாதிரி தான் ஆயிருக்கும், இந்த கலரில் ஆயிரும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நேச்சுரல் ஆசிட்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து இந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு சின்ன காட்டன் வச்சு டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேஸில் வந்து நல்லா தொடச்சி விடுங்க. எங்கே உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து இப்படி அழுத்தி ஸ்கின்ல வந்து இதாகிற மாதிரி நல்லா தொடச்சிடுங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, உங்களுக்கு பிக்மெண்டேஷனே இல்லை, நீங்கள் எப்படி போட்டு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜிகா ஸ்கின்னுக்கு க்ளீனிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். இப்போ அந்த அக்கா அவைலபிளாக இல்லை, பிஸியாக இருக்காங்க. அந்த அக்காவுக்கு ஆல்மோஸ்ட் 80% கிட்ட பிக்மெண்டேஷன் சரியும் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஸ்கின்னுக்கும் வந்து நான் பண்ணி காட்ட முடியாது. ஸோ அதனால் நானே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இது பிக்மெண்டேஷனுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பிளாக் ஸ்பாட் இருந்தாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு 3 minutes வரைக்கும் இந்த இருக்கிற சாறு வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து படிகிற மாதிரி இந்த மாதிரி காட்டன் டவல் வச்சு அழுத்தமாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அது ஸ்கின்னோட செட் ஆகும். சாறு பாருங்க வெளியில் வருது அந்த ஸ்பாஞ்ச்லேருந்து. இந்த மாதிரி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் கழுத்தை சுற்றி வந்து உங்களுக்கு வந்து கருப்பு கலரில் இருக்குது, அப்படியே வந்து அடையடையாக இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு அப்படியே வந்து தடிச்சு போய் அடையடையாக கருப்பு கலரில் இருக்கும். அவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் சேம் ரெமடியை. அதுவும் பிக்மெண்டேஷன் மாதிரி தான் ஒரு விஷயம். நம்ம வந்து எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 5 minutes நம்ம ஸ்கின்ல செட் ஆகட்டும், அப்படியே விட்டுருங்க. நம்ம ஸ்கின்ல ஒரு 5 minutes இது செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீம் இதை வந்து ஓவர் நைட் நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு தூங்க போகிறோம். இதில் நம்ம நிறைய ஹனி சேர்த்துருக்கோம். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி வந்து பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாது. ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை ஓவர் நைட்டு வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 7 daysலேருந்தே சூப்பரான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். நல்லா கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்துச்சுனாலும் இந்த ட்ரீட்மெண்ட்லேயே அதுவும் உங்களுக்கு சரியாயிடும் சூப்பராக. நான் சொன்ன மாதிரி கழுத்தில் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கழுத்துலையும் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு, நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது வந்து க்ரீம் தான் உங்களுக்கு. ஸோ வந்து இது ட்ரை ஆகாது. ஓவர் நைட் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடலாம். எப்படிப்பட்ட பிக்மெண்டேஷனாக இருந்தாலுமே இது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இதை நான்
வந்து ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் வந்து ஓவர் நைட் வந்து நான் அப்ளை பண்ணலை, எனக்கு பிக்மெண்டேஷன் கிடையாது. ஸோ நான் ஓவர் நைட் அப்ளை பண்ணலை. கண்டிப்பாக நீங்கள் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா இதை ஓவர் நைட் அப்ளை பண்ணாதான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு 10 நாளில் சரியாக வேண்டிய விஷயம் 5 நாள்லேயே சரியாகும். ஸோ அதனால தான் இதை ஓவர் நைட் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதே க்ரீமை நீங்கள் வந்து ஹேண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் கருப்பா இருக்கோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. அங்க ரூம்குள்ள வந்து அவ்வளவா தெரியல, அதனாலதான் நான் வெளிச்சத்துல காட்டுறேன். பாருங்களேன் எவ்வளோ பிரைட்டா இருக்கு. நல்ல டிஃபரன்ஸ். இங்கே தானே அப்ளை பண்ணேன், இங்கேக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு பிரைட்னிங் கொடுத்துருக்கு. நல்லா வந்து நான் என்னோட ஸ்கின் வந்து நான் ப்ளீச் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ டெய்லியும் நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரெகுலராக ப்ளீச் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ப்ளீச் வந்து பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிக்மெண்டேஷன் வந்து ரிமூவ் பண்ணும், ஸ்கின் டோன் வந்து லைட்டன் ஆகும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என் டெய்லி அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.